கன்னியா லக்னம், செவ்வாய் 8ல் இருக்கிறார், 8க்கு 6ல் மறைகிறார், இருக்கவே கூடாது, ஒரு டிக், இருக்கவே கூடாது, ஒரு டிக். 3ஆம் இடம் 2 டிக், 8க்கு இதில் மறைகிறாரு, பரவாயில்ல. 3ஆம் இடம் ஒரு தைரிய வீரிய ஸ்தானம். 4ஆம் இடம் ஒரு டிக், 5ஆம் இடமும் ஒரு டிக். இதெல்லாம் இந்த இடத்துலலாம் அவர் வலுப்பெறவே கூடாது. 6ஆம் இடம் இருக்கவே கூடாது இடம். அப்படியே 6 8 கூடியவர் 6ல் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு பயங்கர பிரச்சனைகளை பண்ணுவார். ஒரு டிக், ஒரு டிக், ஒரு டிக், 2 டிக், 3 டிக்கே கொடுக்கலாம். 10ஆம் இடம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 3 டிக். திக்பலம் இங்கே ஒரு டிக், இங்கே 2 டிக், இவ்வளோதாங்க. ஆக லக்னத்தில் 40 மார்க், 2ஆம் இடத்தில் 40 மார்க், 3ஆம் இடத்தில் 70 மார்க், 40 மார்க், 40 மார்க் இருக்கக்கூடாது, 40 மார்க், 40 மார்க். 8ஆம் இடத்துல இருக்கிறார் ஐயா, ஆயுள், ஐயோ ஆயுளோடு சேர்த்து எல்லா கழுதையும் செய்வார். இங்கே 40 மார்க். 10ஆம் இடத்தில் 100 மார்க், 90 மார்க், நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 70 மார்க். 70 மார்க்குக்கு கீழே இறக்கவே வேண்டாம். 3 டிக்கு இல்லைன்னா 2 டிக்கு. அந்த திக்பலம் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாயின்னு வந்துட்டாலே அந்த 10ஆம் இடம் ஞாபகம் வந்துடணும். தசம அங்காரகா அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடணும். நீச்சம் 40 மார்க். இங்கே சிம்மம், என்னைக்கும் சிம்மத்தின் மீது ஒரு தனி விஷயம்தான். 8 கூடியவர் 12ல் மறைகிறார், 70 மார்க். நல்ல பலன்களை செய்வார். சரியா?